காந்தா படம் நல்லா இருந்துச்சு. டைட்டில் வந்து அவர் வந்து துர்கா சல்மான் வந்து சாந்தான்னு சொல்லுவாரு, அதுக்கப்புறம் தான் காந்தான்னு சொல்லுவாங்க. சாந்தான்றது வந்து அந்த அவங்க இந்த மூவிக்குள்ள ஒரு மூவி எடுக்கிறாங்க ப்ரோ. அந்த படத்துக்கு பேர் சாந்தா, இந்த படம் பேரு காந்தா. எப்படி இருக்கு காந்தா? நல்லா இருக்கு ப்ரோ. இது ஒரு மாதிரி ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன்ல போகுது ப்ரோ. மூவி வந்து ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன் பேஸ்ல போகுது. இப்படின்னா ஒருத்தர் இறந்துடுறாங்க, அது அவங்க எப்படி இறந்தாங்க, யார் கொலை பண்ணா அப்படின்ற மாதிரி தான் ஸ்டோரி மூவ் ஆகுது. முக்கியமான ஒரு கேரக்டர் தான் இறந்துடுறாங்க, ஹீரோயின் தான் இறந்துடுறாங்க. செகண்ட் ஹீரோயினா ஃபர்ஸ்ட் ஹீரோயின் தெரியல, 2 ஹீரோயின் இருக்காங்க, அதுல ஒருத்தவங்க இறந்துடுறாங்க. அது எப்படி வந்து யார் கொன்னா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஸ்டோரி. டைம் த்ரில்லர் மாதிரி சொல்றீங்களா இல்ல வேற டைட்டில் எல்லாம் பார்க்கும்போது வேற மாதிரி ஜானரா இருந்துச்சு, நீங்க சொல்ற பார்த்தா டைம் த்ரில்லர் மாதிரி? கிரைம் தான். எந்த இதுல எடுத்துட்டு போதே தெரியல ப்ரோ. ரொம்ப எமோஷனலா கடைசி ஒரு 10 மினிட்ஸ் நல்ல எமோஷன் காட்டாங்க ப்ரோ. அந்த ஹீரோயின் பேர்லாம் உங்களுக்கு துர்கா சல்மானுக்கு எப்படி இருக்கு? கெமிஸ்ட்ரியா எப்படி ஒர்க் ஆகுது? ஹீரோயின் வந்து கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுது துர்கா சல்மான்? ஏன்னா அவர் பயங்கரமான லவ்ல ரொம்ப அந்த இது இல்ல ப்ரோ. இது ஒரு மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி அவங்க மீனாட்சி சௌத்ரி மேம்க்கும் துர்கா சல்மானுக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆயிருக்கும். அந்த ஒரு மூவி மாதிரி தான் ப்ரோ. கண்ணும் கொள்ளையடித்தல்ல அது வேற மாதிரி இருக்கும். அந்த ஒரு கெமிஸ்ட்ரி வேற மாதிரி இருக்கும். செட் ஆகும் நல்லா. இந்த படத்துல எப்படி ஒர்க் ஆகுது? இது வேற டைப் ஆஃப் லவ். நீங்க சொன்னீங்கல இந்த லக்கி பாஸ்கர், அந்த ஒரு இதுல வரும். அப்ப டீசென்ட்டான ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்ல, கூட ஒர்க் பண்றவங்க லவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி. இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த படமா ஞாபகம் வச்சா இல்லாட்டி இந்த மாதிரி நானும் என் ஃப்ரெண்டு வேற ஒண்ணு கனெக்ட் பண்ணோம் ப்ரோ. சரி, படத்துக்குள்ள படம் எடுக்கிறாங்கல்ல, இது நான் நினைச்சேன் பயோகிராஃபி மூவியா இருக்கும் போல இருக்கு. எம்ஜிஆர் அந்த நம்பியாரா அந்த ஒரு இது இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அதே அந்த ஷூட்டிங் படத்துல வந்து ஷூட்டிங் ஒண்ணு இருக்கும், அதை புல்லட்டை மாத்தி வச்சிருவாங்களா. நான் அந்த படத்தோட அதான் அந்த நிஜமே நடந்தது பாருங்களா, அதோட பயோகிராஃபியா எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா இது வேற. நீங்க நினைச்சது ஒண்ணா நடந்தது ஒண்ணா இருக்கு. ஆனா படம் டிசப்பாயின்மென்ட்லாம் பண்ணல, நல்லாதான் இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஆனா ஸ்லோவா இருக்குன்னு சொன்னாங்க, அந்த மாதிரி ஏதாவது இல்ல? ஒரு சில பேர் ஒரு டேஸ்ட் தான் ப்ரோ. ஒரு சில பேர் வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் தேடிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு அது வந்து பிடிக்காது. ஒரு சில சின்ன சீனியர் வச்சுட்டு பாக்குறாங்கல்ல, அவங்களுக்கு தான் பிடிக்கும். நல்லா இருக்கு சார். என்ன இந்த கதையில நிறைய கேஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஆமா இல்ல, படம் நல்லா இருக்கு. கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட் சென்சேஷன்ஸ்ல இருக்கும். பட் நல்லா இருக்கு, ஃபைன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக் படம்லாம் எடுத்தாங்க. ஆமா, அதோட இது வந்து எப்படி இருக்குன்னா ஜேர்னர் வேற மாதிரி இருக்கு. ஜேர்னர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வேற மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி இருக்கும். சொல்லிட்டோம்னா கதை ரிலீவ் ஆகிடும். ஸோ அதனால ராணாவோட நடிப்பு நல்லா இருக்கு. துல்கர் சல்மான் சூப்பராக நடிச்சிருக்காங்க, அதே மாதிரி ஹீரோயின் சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அந்த கேரக்டர் வைஸ் அவங்களுடைய பங்கு வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு, படம் நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ.